guys, welcome to my YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திலேருந்து 2 டிஃப்ரெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ தான். இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஜாப் ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு 2 டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டிரைவருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஓப்பன் ஆயிருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தேர்தல் ஆணையத்திலே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இது ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 8க்கு மேலே யார் யார் படிச்சிருக்கீங்களோ எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்குமே தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட டீட்டெயில் பார்த்துடலாம். இது முதல்ல எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திலேருந்து வந்திருக்கு. சென்னை அரும்பாக்கத்துலேருந்து வந்திருக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது அலுவலக உதவியாளருக்கு வந்திருக்கு. ஸோ பதவியின் பெயர் கொடுத்துட்டாங்க. மொத்தம் எத்தனை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லேயே தான் இங்கே இருக்குது. ஸோ 7 பேர் எடுக்க போகிறாங்க. ஊதியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 50,000 வரைக்கும் வந்து ஊதியம் உங்களுக்கு லெவல் 1 ஊதியம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் போக போக கண்டிப்பாக வந்து உங்களோட ஊதியம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் கம்யூனிட்டி வைஸ் டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இப்படியே வைக்கிறேன், ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட கம்யூனிட்டி ஏதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிசி கம்யூனிட்டின்னா அதில் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. அதில் பெண்கள் வந்து கைப்பட, அதாவது விதவைகள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது எஸ்சி கேட்டகரி, எம்பிசி, பிசி, ஸோ ஜிடி, பிசி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை இந்த கேட்டகரியில் நீங்கள் வரலைன்னா பொதுமுறை ஜென்ரலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் முன்னுரிமை அற்றவர். ஸோ உங்களோட கேட்டகரி இதில் எதுலையுமே வரலை அப்படின்னா ஸோ நீங்கள் ஜென்ரல் முன்னுரிமை அற்றவரில் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு தடவை தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு 32 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. மற்றபடி பிசி, எம்பிசி இருக்கிறவங்களுக்கு 34 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆதி திராவிடர், ஸோ ஆதரவற்ற விதவை அவங்களுக்கெல்லாம் 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி பார்த்துருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் பிசி, எம்பிசியில் உங்களுக்கு 34 கொடுத்துருக்காங்கன்னா அதோட +10 ப்ளஸ் இப்போ 47 வயசு வரைக்கும் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முன்னாள் இராணுவத்தினர் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 55 வயசு வரைக்கும் இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே என்ன தகுதின்னு சொல்லிட்டேங்க. 8th படிச்சிருந்தா போதும், வேற எதுவுமே கேட்கல. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8th படிச்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் சைக்கிள் இல்லை வண்டி எதாக இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் ஜெராக்ஸு பிரிண்டர் வந்து பேசிக்காக ஆப்ரேட் பண்ண தெரியும். ஒருவேளை உங்களுக்கு ஜெராக்ஸ் பிரிண்டர் ஆப்ரேட் பண்ண தெரியலன்னா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து ஆம்னு கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்ளை பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஒரு பிரிண்டர், ஸோ உங்கள் வீடு பக்கத்துலேயே பிரிண்டிங் வச்சு ஜெராக்ஸ் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போனால் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் வந்து அதை எப்படி எடுக்கிறதுங்கிற டீட்டெயில்ஸ், எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் எண்டில் சொல்லிடுறேன். ஸோ என்னைக்கு வந்து விண்ணப்பம்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 18ஆம் தேதி. இன்னைக்கு தான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனே வந்திருக்கு. கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி 2ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அது கூட டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு இந்த முகவரிக்கு நீங்க அனுப்பணுங்க. ஸோ இதுதான். ஸோ நிபந்தனைகள் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து டிரைவர் வேகன்சியை பற்றி பார்த்துருவோம். ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் நிபந்தனை எல்லாமே. டிரைவர் வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 62,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சம்பளம் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரல் இதுதான் கொடுத்துருக்காங்க. இன சுழற்சி முறைன்னு பொது ஜென்ரல் கேட்டகரி. அது இல்லாமல் பெண்கள் கைவிடப்பட்ட விதவை தமிழ் வழி கல்வி, அதாவது பிஎஸ்டிஎம் முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க நீங்கள் பிஎஸ்டிஎம் இல்லை விதவை இல்லை பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லாத மீதி எல்லாருமே வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜென்ரலில் அப்ளை பண்ணுங்க. ஸோ வயது வரம்பு அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ 18 வயசு பொது பேசிக், அது இல்லாமல் 32 வயசு வந்து ஜென்ரலுக்கு போயிடுவீங்க. மற்றபடி பிசி, எம்பிசிக்கு 34, மீதி எல்லாருக்கும் 37 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 8th படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது என்ன மாதிரி டிரைவிங் லைசன்ஸ்? இன்னொரு முக்கியமான விஷயம்,
ஆட்டோ மெக்கானிசம் வித் ஃபர்ஸ்ட் எய்டில் அனுபவம் பெற்றிருக்கணும். அதுக்கான சான்றிதழ் ஏதாச்சும் இருந்தால் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா டிரைவருக்கு மட்டும்தான், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு எதுவுமே தேவை கிடையாது. ஒருவேளை நீங்கள் ரெண்டுக்குமே எலிஜிபிளாக இருந்தால் ரெண்டுக்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணலாம். மீதி எல்லாமே ப்ரொசீஜர் சேம் தான். 2ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். இதுக்கு காசு தேவையே கிடையாது. ஸோ அட்ரஸும் இங்கே அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிபந்தனை என்னென்ன கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து கல்வி தகுதி, நீங்கள் 10th 12th டிகிரி எது படிச்சிருக்கீங்களோ அதோட சர்டிஃபிகேட்டை இணைச்சு அதோட உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இணைக்கணும். அது இல்லாமல் முன்னுரிமை, பெண்களுக்கு, விதவை, அந்த மாதிரி முன்னுரிமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முன்னுரிமைக்கான சான்றிதழ் கண்டிப்பாக இணைச்சு தான் நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட் என்னென்னலாம் நீங்கள் இணைக்கிறீங்களோ அது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து தான் அனுப்பிங்க. அந்த ஜெராக்ஸுக்கு கீழே கண்டிப்பாக உங்களோட சைன் போட்டிருக்கணும். இங்கே பாருங்க, சுய சான்றப்பம் இட்டு நகல்களை இணைத்து அனுப்ப வேண்டும்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பா உங்க சைன் போட்டு கீழ என்ன டேட்டோ நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த டேட்ட போட்டுருங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பில கீழ சைன் போட்டு டேட் போடணும் அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி 2ஆம் தேதி உள்ள வந்தா மட்டும் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணியிருக்க எல்லாமே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி உங்களோட கேட்டகரி, அந்த கம்யூனிட்டி, அதுல பிரியாரிட்டி லிஸ்ட் கம்பல்சரி செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு வரல, இல்ல உங்களுக்கு கன்ஃப்யூஸா இருக்குன்னா ஜெனரல்ல அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நீங்க தப்பா ஏதாச்சும் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள நிராகரிச்சுருவாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க அனுப்புறீங்க பார்த்தீங்களா, அந்த அனுப்புறதோட ஒரு கவர் வந்து சைஸும் போட்டிருக்காங்க. இந்த கவரை நீங்க அட்டாச் பண்ணி அனுப்ப வேணும். ஸோ உங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட 10x4 இன்ச்சஸ் ஒரு போஸ்டல் கவர் ஒண்ணு வாங்கி, அதுல வந்து ரூ. 30க்கான அஞ்சல வந்து ஒட்டி, அதுல வந்து உங்களோட அட்ரஸ் எழுதி அந்த போஸ்ட் கவர்ல அனுப்பணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆர்டர் காப்பி, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, ஒரு ஆர்டர் காப்பி, இல்ல இன்டர்வியூக்கு ஏதாச்சும் ஒரு கால் லெட்டர் அனுப்புறது, எதா இருந்தாலுமே அந்த கவர்ல தான் அனுப்புவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இங்க குடுத்திருக்க சைஸ் ஒரு கவர் வாங்கிக்கோங்க. அதுல ஃப்ரண்ட் பேஜ்ல உங்களோட அட்ரஸ் எழுதுங்க. உங்களோட போஸ்டல் ஆஃபீஸ்ல போயிட்டு 30க்கான அந்த போஸ்டல் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டாம்ப வாங்கிட்டு வந்து ஒட்டி, இத வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட வச்சு சேர்த்து அனுப்பணும். ஸோ ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போஸ்டல்ல அனுப்ப ஒரு கவர் வாங்கியிருப்பீங்க. அந்த கவரோட இந்த கவரையும் நீங்க சேர்த்து குடுக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாரி தகுதியானவங்க எல்லாருமே வந்து நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. கண்டிப்பா உங்கள கூப்பிட்டு டிரைவரா இருந்தா டிரைவிங் ஓட்ட தெரியுதா என்னங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாரி நீங்க டிரைவர் இல்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்றீங்கன்னா, ஜெராக்ஸ் எடுக்க தெரியுதா, பிரிண்ட் எடுக்க தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேசிக். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இத எடுத்துட்டு போனீங்கன்னா, ஜெராக்ஸ் ஷாப்ல வந்து குடுத்தீங்கன்னா, அவங்க பிரிண்ட் போட்டு குடுத்துருவாங்க. ஃபில் எப்படி பண்றதுன்னு சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு உங்க பேரு, ஆண், பெண் என்னங்கிற டீட்டெயில்ஸ் இங்க ஃபில் பண்ணிடுங்க. உங்க ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல ஒட்டணும். அப்புறம் உங்க தந்தை இல்ல கணவர் பெயரு. ஸோ தந்தைனா தந்தைய டிக் பண்ணுங்க. கணவர்னா இல்ல கணவர டிக் பண்ணிட்டு இங்க ஃபில் பண்ணுங்க. ஸோ நீங்க பிறந்த தேதி என்னவோ அத இங்க கரெக்ட்டா எழுதிருங்க. அப்புறம் உங்களோட வயசு என்ன? அப்புறம் உங்களோட கல்வி தகுதி என்ன? ஸோ 10த்தா, 12த்தா, டிகிரி முடிச்சிருக்கீங்களா? அந்த டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ கரண்ட்டா என்ன முகவரியில இருக்கிறீங்களோ அது. ஸோ பெர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ. நெறைய பேர் வந்து ரென்டலுக்கு போயிருப்பாங்க. இல்ல இப்போ வந்து சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாரி சிட்டில போய் வசிப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த 2மே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம வில்லேஜ்ல இருக்கோம், இல்ல நீங்க பொறந்த இடத்துலேருந்தே அந்த அட்ரஸ்ல தான் இருக்கீங்கன்னா, அந்த அட்ரஸ் மட்டும் ஃபில் பண்ணா போதும். அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, உங்களோட ஃபோன் நம்பருங்க. இதுல முக்கியமா சொல்ட்டாங்க, இதுல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு மெயிலோ இல்ல மெசேஜ் மூலியமா தான் வரும். ஸோ கண்டிப்பா உங்க ஃபோன் நம்பரும், உங்க மெயில் ஐடியும் கரெக்ட்டானது குடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணா அவங்க பொறுப்பு கிடையாது. அதுக்கப்புறம் உங்களோட மதம் என்ன அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிவு என்ன, இதுலயே இப்ப இந்துனா பிசியா, இல்ல எம்பிசி முஸ்லீம் போனீங்கன்னா, எம் அதுல வந்து பிசி முஸ்லீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த மாரி என்ன டீட்டெயிலோ அத இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. சொந்த மாவட்டம் எது அப்படிங்கிறத இங்க குடுத்துக்கோங்க. ஸோ மிதிவண்டி ஓட்ட தெரியுமாங்கிறதுக்கு கம்பல்சரி எல்லாருமே ஆம் குடுங்க. இல்லன்னா உங்களோட அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஜெராக்ஸ்க்குமே வந்து ஆம் குடுத்துருங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி பெண்கள், பிஎஸ்டிஎம் அந்த மாரி ஏதாச்சும் நீங்க முன்னுரிமை பெறுறீங்கன்னா, அந்த முன்னுரிமைக்கான எதுல வந்து முன்னுரிமை அப்ளை பண்றீங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் இங்க ஃபில் பண்ணிட்டு, இப்ப தமிழ் வழி கல்வினா பிஎஸ்டிஎம் அப்படின்னு போட்டுட்டு, இதோட அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ட ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்க அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்க 3 இடம் வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை சான்று வந்து இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னு இணைச்சிட்டு போட்டுருங்க. அப்புறம் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைனா ஒண்ணுமே கிடையாது. உங்க ஆதார் கார்டு குடுத்துடலாம். ஆம்னு இத டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டல் கவர் சொன்னேன் பார்த்தீங்களா? 30 வந்து அதான் ரூ. 30க்கு மதிப்புள்ள அந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி போஸ்டல் கவர் இணைச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. 3த்தையுமே ஆம் டிக் பண்ணிட்டு 3மே கண்டிப்பா நீங்க அனுப்பணும். ஸோ உறுதிமொழிங்கிறப்ப இந்த இடத்துல உங்களோட சைன் போட்டுறலாம். குறிப்பு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த குறிப்பு படிச்சுக்கோங்க. ஸோ இந்தயோட
முன்னாடியே சொன்ன மாரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். எல்லாருமே டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா, டிரைவருக்குமே சேம் தாங்க இது எல்லாமே. உங்களுக்கு எங்க சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வந்து டிரைவிங் பேஸ்டு குடுத்துருப்பாங்க. ஸோ இது 3ம் கூட சேம் தான் உங்களுக்கு. ஸோ டிரைவிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிரைவிங் ஓட்ட தெரியுமா? அந்த மாரி ஏதாச்சும் கேட்டிருந்தாங்கன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்க. நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, ஆ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு பிரிண்டர்லாம் யூஸ் பண்ண தெரியுமா? சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க அப்பா அங்க ஆம் குடுத்தாங்க. உங்களுக்கு அந்த மாரி இங்க எந்த கொஸ்டினுமே கேட்கலன்னா, உங்களுக்கு நோ இஷ்யூ. அத பத்தி நீங்க கவலையப்பட தேவையில்ல. ஒருவேள நீங்க 8த் முடிச்சிருக்கீங்க, டிரைவிங் லைசென்ஸும் இருக்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், பிரிண்டர் எனக்கு சைக்கிள் எதுவும் ஓட்ட தெரியும்னா, நீங்க 2க்குமே தனித்தனியா டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.